வணக்கம். இப்போது முதல் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள் முதலில். நேற்றைய தினம் 4 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் 24 மணித்தியாலங்களில் 400 தொற்றாளர்களும் பதிவு. சுகாதார வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு மேல் மாகாணத்திற்கு வெளியே 5100 பாடசாலைகள் மாணவர்களுக்காக திறப்பு. பெசில் ராஜபக்ஷவின் வெளிநாட்டு பயணத் தடை நீக்கம். அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தி ரிஷாட் மன்னாரில் மேற்கொண்ட நிர்மாணங்கள் குறித்து சிஐடியினர் விசாரணை. 1,00,000 கிலோமீட்டர் கிராமப்புற வீதிகளை காப்பேற்றிடும் வேலை திட்டம் ஆரம்பம். உலக நாடுகளுக்கு முன்னால் அமெரிக்காவை கேலிக்குட்படுத்த வேண்டாம், ட்ரம்பிடம் அவருக்கு நெருக்கமானவர்கள் கோரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இன்று காலை வரையிலான கடந்த 24 மணித்தியாலங்களில் கோவிட்-19 தொற்றாளர்கள் 400 பேர் இனங்காணப்பட்டுள்ளதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அவர்களில் 391 பேர் உள்நாட்டில் இனங்காணப்பட்டுள்ளதோடு 4 மரணங்களும் பதிவாகியுள்ளன. 400 புதிய கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் அதிகளவானோர் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். 121 பேர் கொழும்பு மாவட்டத்திலும் 112 பேர் கம்பஹா மாவட்டத்திலும் கண்டி மாவட்டத்திலிருந்து 27 பேரும் பதிவாகியுள்ளனர். இந்நிலையில் கொரோனா தொற்றாளர்கள் 4 பேர் பலியாகியுள்ள நிலையில் மரணங்களின் எண்ணிக்கை 87 ஆக உயர்ந்துள்ளது. கொழும்பு 15ஐ சேர்ந்த 70 வயதுடைய பெண் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது உயிரிழந்தார். கடந்த 21ஆம் தேதி குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாகவும் அதற்கான காரணம் கோவிட் நியூமோனியா நிலை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு 12ஐ சேர்ந்த 53 வயதுடைய ஆண் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் உயிரிழந்ததோடு குறித்த மரணம் கடந்த 20ஆம் தேதி பதிவாகியுள்ளது. நீண்ட காலமாக நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கோவிட்-19 தொற்று ஏற்பட்டமையே மரணத்திற்கு காரணம் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. பொரல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 84 வயதுடைய பெண் ஒருவர் கடந்த 21ஆம் தேதி வீட்டில் உயிரிழந்துள்ளார். மரணத்திற்கான காரணம் கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் ஏற்பட்ட நியூமோனியா என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 10 பிரதேசத்தைச் சேர்ந்த 75 வயதுடைய ஆண் ஒருவர் கொரோனா தொற்றுக்கு இலக்கான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து தேசிய தொற்று நோய் ஆய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று உயிரிழந்துள்ளார். கோவிட்-19 தொற்றுடன் ஏற்பட்ட நியூமோனியா நிலையே மரணத்திற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய தொற்று நோயியல் பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா தொற்றாளர் ஒருவர் நேற்று மாலை தப்பி செல்ல முற்பட்டுள்ளார். உடனடியாக செயற்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் அவரை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். தப்பி சென்றவர்கள் தப்பி செல்ல முற்பட்டவர்கள் தொடர்பாக ஆராய்ந்த போது தெரிய வந்த விடயம்தான் அவர்கள் அனைவரும் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்டவர்கள். அத்துடன் நேற்று ஐடிஎச் வைத்தியசாலையிலிருந்து தப்பி செல்ல முற்பட்ட 22 வயதுடைய நபர் தெமட்டகுட பகுதியை சேர்ந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவராக கொரோனா சிகிச்சைக்காக நோயாளர்களை கொண்டு செல்லும் போது குறித்த நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவராக இருந்தால் அவர்களின் பெற்றோரும் நெருக்கமானவர்கள் போலீசாருக்கு அறிவிக்க வேண்டும். அது தொடர்பில் அவர்களை விசேட சிகிச்சை மத்திய நிலையங்களுக்கு அழைத்து செல்ல முடியும். அதனூடாக சமூகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். அவ்வாறு அறிவிக்காவிட்டால் சாதாரண மத்திய நிலையங்களில் அனுமதிக்கப்படும் போது அங்கிருந்து அவர்கள் தப்பி சென்றால் மேலும் சமூகத்தில் பலருக்கு இந்த நோய் தொற்று ஏற்படும். அதனால் இது குறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இதேவேளை இன்று காலை மினுவாங்குட ஆடை தொழிற்சாலை மற்றும் பாலியகுட மீன் விற்பனை சந்தை கொத்தணையுடன் தொடர்பட்ட தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 16,639 ஆகும். 10,503 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். நாட்டில் பதிவான மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 20,171 ஆகும். இந்நிலையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 6,015 ஆகும். 456 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர். பூரண குணமடைந்தோரின் எண்ணிக்கை 14,069 ஆகும். இதுவரை நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 87 காணப்படுகிறது. தோஹா கட்டாரிலிருந்து இலங்கையர்கள் 25 பேரும் குவைத்திலிருந்து 295 பேரும் இன்று காலை தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் முப்படையினரால் நிர்வகிக்கப்படும் 42 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 4,501 பேர் தனிமைப்படுத்தலில் உள்ளனர். நேற்றைய தினத்தில் மாத்திரம் 12,095 PCR பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
கொழும்பு கம்பஹா மாவட்டங்களில் 18 போலீஸ் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 6 போலீஸ் பிரிவுகளில் இன்று காலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தல் நீக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களை அண்மித்த 18 போலீஸ் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகள் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று காலை 5 மணிக்கு 6 போலீஸ் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் தனிமைப்படுத்தல் செயற்பாடு நீக்கப்பட்டுள்ளது. குறித்த போலீஸ் பிரிவுகளான வெல்லம்பிட்டிய, பொரெல்ல, கோட்டை, கொம்பனி தெரு, கம்பஹா மாவட்டத்தின் கடவத்த மற்றும் ஜாயல் ஆகிய போலீஸ் பிரிவுகளும் ஆகும். எவ்வாறெனினும் கொம்பனி தெரு போலீஸ் பிரிவின் பயாங்கந்த பகுதியும் பொரெல்ல போலீஸ் பிரிவின் வனாத்துமுல்ல கிராம சேவையாளர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நடமாட்டத்தை தவிர்த்துக் கொண்டு உங்கள் பகுதிகளில் தொற்றாளர்கள் உருவாகாமல் இருந்தால் விரைவில் அந்த பகுதிகளை தனிமைப்படுத்தலிருந்து நீக்க முடியும். நாட்டின் 5100 பாடசாலைகள் இன்றைய தினம் 6ஆம் தரம் முதல் 13ஆம் தர மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்காக மீள திறக்கப்பட்டன. மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் தவிர்த்த பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் தரம் 6 முதல் தரம் 13ஆம் வரையிலான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நிலவி வரும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் 5 பாடசாலைகளும், வடமேல் மற்றும் சபர்கமோ மாகாணங்களில் உள்ள பாடசாலைகள் சிலவற்றின் கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்படவில்லை. வகுப்புகளை நடத்தி செல்வது தொடர்பில் மாகாணம் மற்றும் வலய பிரதேச கல்வி பணிப்பாளர்களுக்கும் பாடசாலை அதிபர்களுக்கும் சுகாதார ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அதனை பாடசாலைகளில் கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு சில குழுக்கள் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவது குறித்து விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கான தீர்மானம் பெறப்பட்டதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பு தொடர்பிலான முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குறித்த நடவடிக்கைகளுக்கு சகல தரப்புகளிடமிருந்து ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என பேராசிரியர் கபில பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு பாடசாலைகளிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு சுகாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க நிதி ஒதுக்கீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்கு தேவையான நிதி ஏற்கனவே பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரிவினாக்கள் மற்றும் கல்வியற் கல்லூரிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல பாடசாலைகளும் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பாடசாலைகளுக்கு வருகை தந்ததை அவதானிக்க முடிந்தது. வடமாகாணத்திலும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகை உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளிலும் மாணவர்களின் வருகை உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டது. சுகாதார வழிமுறைகளை உரிய முறையில் பின்பற்றி மாணவர்கள் ஆர்வத்துடன் பாடசாலைக்கு வருகை தந்தனர். வவுனியா மாவட்டத்திலும் மாணவர்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பாடசாலை கல்வி நடவடிக்கைகளில் இணைந்து கொண்டுள்ளனர். பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி பேணிச் செல்வதை அவதானிக்க முடிந்தது. திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளுக்கு மாணவர்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி வருகை தந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பாடசாலையின் நுழைவாயிலில் சுகாதார வழிமுறைகள் பேணப்படுவதையும் அவதானிக்க முடிந்தது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் குருசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது திவி நெகும அபிவிருத்தி திணைக்களத்திற்குரிய நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது பெசில் ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி காமினி மாரபன தனது கட்சிக்காரர் ஜனாதிபதி நியமித்துள்ள பொருளாதார புத்துணர்ச்சி தொடர்பிலான குழுவின் பிரதிநிதியாக செயற்படும் நிலையில் அவரது கடமைகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியுள்ளதனால் வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குமாறு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார். அது தொடர்பில் உறுதிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலாளர் வழங்கியுள்ள கடிதம் ஒன்றையும் சட்டத்திரணி நீதிமன்றில் கையளித்தார். பிரதிவாதி பிணை நிபந்தனைகளை இதுவரை மீறவில்லை எனவும் அதனால் வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குமாறு சட்டத்திரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான அரசு பிரதிநிதியான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் துஷித் முதலிகே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதன் அடிப்படையில் வெளிநாட்டு பயணத்தடையை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்ற நீதிபதி குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்டார். எனினும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் அது குறித்து நீதிமன்றத்தை அறிவுறுத்த வேண்டும் எனவும் நீதவான் பெசில் ராஜபக்ஷவிற்கு உத்தரவிட்டார். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒருமுறை போலீஸ் தலைமையகத்தின் விசாரணை பிரிவிற்கு வருகை தர வேண்டும் என விதித்திருந்த பிணை நிபந்தனையையும் உயர்நீதிமன்ற நீதிபதி நீக்கியுள்ளார். வழக்கு விசாரணை எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தி முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மன்னார் பிரதேசத்தில் மேற்கொண்ட நிர்மாணம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட நிர்மாணம் குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் பந்துல குணவர்தனவும் அங்கு பயணித்திருந்தார். மன்னார் தாராபுரம் பிரதேசத்தில் தனியார் காணியொன்றில் 700 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த நிர்மாணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு அதனூடாக சுமார் 300 மில்லியன் அரசு நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். தனியார் துறையினரிடம் காணப்பட்ட காணியொன்றை கூட்டுறவு சபையின் கீழ் பதிவு செய்து அதற்காக பெற்றுக் கொள்ளப்பட்ட கூட்டுறவு நிதிக்கு பதிலாக அமைச்சரவை அங்கீகாரத்திற்கு அமைய அரசு நிதியை பயன்படுத்தி இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொதுமக்களின் பணத்தை அவ்வாறு பயன்படுத்தும் முறை எனது அறிவுக்கு எட்டிய வகையில் இல்லை. இந்த நிர்மாணத்தை முன்னெடுக்கும் அரச பொறியியலாளர் கூட்டுத்தாபனம் உள்ளிட்ட ஒப்பந்தக்காரர்களுக்கு பணம் வழங்காமல் பெரும் பண தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டும். தற்போது நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை தகர்க்க முடியாது. புலனாய்வு விசாரணைகளின் பின்னர் இந்த பிரதேச மக்களின் நலனுக்காக இந்த நிர்மாணங்களை பயன்படுத்த முடியுமா என கலந்தாலோசிக்க உள்ளோம். ஒரு லட்சம் கிலோமீட்டர் கிராமிய வீதிகளை காப்பட் வீதிகளாக அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மதுகம பண்டார்நாயக்க மாவட்டத்தை காப்பட் வீதியாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. அது தொடர்பிலான ஆரம்ப நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் அனூப் பெஸ்குவல் தலைமையில் இடம்பெற்றது. 1.2 கிலோமீட்டர் வீதியை அபிவிருத்தி செய்வதற்கென 25.8 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. கிராமிய வீதிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் ராஜாங்க அமைச்சின் நிதி உதவியின் கீழ் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுவதோடு 4 மாதங்களில் அதனை நிறைவு செய்யவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முல்லேரியா ஹீனட்டி கும்பர வீதி காப்பட் வீதியாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. அதற்கென 21 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. 1.7 கிலோமீட்டர் நீளமான குறித்த வீதியின் கொலன்னாவு தேர்தல் தொகுதியின் 8 கிலோமீட்டர் வீதியும் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.